ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பெங்களூர் தமிழன். ஒரு வாரமாக கடையிலே சாப்பிட்டு வயிறுலாம் ரொம்ப புண்ணாயிருச்சு, ரொம்ப வயிறு வலிக்குது. அதனால் ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு பார்த்தா இங்கே ஜிஹெச் எங்கேன்னு தேடிட்டுருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ் சொல்கிறாங்க. ஒருத்தங்க அங்கே ஜிஹெச் இருக்குன்னாங்க, மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நானும் ஜிஹெச்சை தேடி போயிட்டுருக்கிறேன். பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா இந்த டைமுக்கு இருக்குமான்னு தெரியலன்றாங்க ஒரு சில பேர். போய் பார்த்தா தான் தெரியும். இங்கேருந்து 1 2 3 4 5 5வது ரைட் சைடில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னாங்க. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹாய் காய்ஸ், நானும் ஹாஸ்பிட்டல் எவ்வளவோ தேடி பார்த்தேன். கடைசியில் ஒரு ஜிஹெச்சுக்கு வந்தேன். ஜிஹெச்சுக்கு போனால் அவங்க 9 மணிக்கு மேலே டோக்கன் போட்டு தான் பார்ப்பாங்களாம். ஜிஹெச்னா 24/7 இருக்குன்னு தான் நம்ம ஊரில். ஆனால் இங்கே 9 o'clock மேலே தான் பார்ப்போன்ட்டாங்க. அதனால் வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே பார்க்கணுன்னு தேடி போயிட்டுருக்கிறேன். நியர்லி இங்கேருந்து ஜிஹெச் ஒரு 1 கிலோமீட்டர். ஜிஹெச்லேருந்து இப்போ நான் போகிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு நியர்லி 1 கிலோமீட்டர் இருக்குது. ஸ்டொமக் பெயினோட நடக்கவே முடியல. சரி, யாராவது லிஃப்ட்டு கேட்டால் யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம நடந்தே போவோம், பார்க்கலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் வச்சு என்னான்னு தெரியும். ஹாஸ்பிட்டல் தாங்க கேட்டுட்டேன், போயிட்டுருக்கிறேன். மார்னிங்கே ஃபுல் கூட்டம். காலையில் மனுஷங்க வாக்கிங் வராங்களோ இல்லையோ, ஆனால் நாய்ங்களை வாக்கிங் கூப்பிட்டு வராங்க. வெறும் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு போகிற இடத்துக்கு ஒரு 10 நாய் இருக்குது. 7 மணிக்கே எல்லாம் வேலைக்கு பரபரப்பாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் தேடி போயிட்டுருக்குறோம். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேங்க. இப்போ தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போனவொடனே இன்ஜெக்ஷன், கன்சல்டேஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 450 rupees பில்லு போட்டாங்க. அப்புறம் நான் போய் சொன்னேன் டாக்டர்கிட்ட, மேம் நீங்கள் உங்கள் கன்சல்டேஷன் ஃபீஸ் எடுத்துக்கோங்க, ஆனால் என்கிட்ட 450 rupees அவ்வளோ அமௌண்ட் இல்லை, கன்சல்டேஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் இன்ஜெக்ஷன் அப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்னேன். அதுக்கு அந்த டாக்டர் இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்சல்டேஷன் ஃபீஸு 300 கேன்சல் பண்ணிட்டு, நான் கன்சல்டேஷன் ஃபீஸ் உங்களுக்கு வேணாம், நீங்கள் வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்ல டாக்டராக இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு பண்ணுறாங்க, அதுவே பெரிய விஷயம். பார்க்கலாம். ஸ்டொமக் பெயின் இதுக்கு மேலே கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் அவுட் சைடு ஃபுட் அதிகமாக சாப்பிடாமல் இருக்கணும். என்னங்க, பிஜியில் இருக்கிறனால கடையில் தான் டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுதான் பெரிய ப்ராப்ளம். பார்க்கலாம், யாராச்சும் வீட்டில் செஞ்சு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் தேடிகிட்டே இருக்கிறேன். அது மாதிரி கிடைச்சா கூட பார்க்கலாம். பாய் கைஸ்.